நம்ம வீட்டிலேயே வேர்க்கடலை பருப்பி செய்யலாம். அதுக்கு நான் இதில் 1 கப்பு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பாகுபதமாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1 கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளுடைய வெல்லம் வந்து நல்லா எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பேனில் மாற்றிட்டேன். இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது நம்மளுடைய பாகு வந்து. இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஓரத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு தான் நம்மளுடைய கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் நெய் தடவின பிளேட்டில் மாற்றிட்டேன். இது வந்து நல்லா ஆறட்டும். கொஞ்சம் சூடு ஆறின உடனே நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். நம்மளுடைய வேர்க்கடலை பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு இருக்குது. நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.